ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங் செய்கிறதுக்கு, அதாவது நிஃப்டி ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் போட்ட சார்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. நிஃப்டி ஃபீச்சரும் அனுப்பப்பட்டது. இந்த நிஃப்டி ஃபீச்சர் எத்தனை மணிக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? 9:14 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் குறியிட்டு காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் 9:15 ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் 1:5 கேண்டில்ஸு. ஸோ இந்த முதல் கேண்டில் வரதுக்கு முன்னாலேயே இந்த லெவல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு ஸ்பீட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இதோடைய ஃபஸ்ட் டார்கெட்டே இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஒரு பேட்டர்ன் பார்த்து அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலான்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்ட ஒரு பை கேண்டில் செட்டப் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேண்டில். இந்த பை கேண்டில் ஹையை தாண்டி மேல் நோக்கி போயிட்டுருக்கு கேண்டில்ஸ். ஸோ ஹை தாண்டி எல்லா கேண்டில்ஸும் பை சைடு போயிட்டுருக்கு. பை சைடு ஃபஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு மார்க்கெட். இந்த மூமெண்ட்டில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் எக்ஸிட் ஆகிடுறோம்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்டு எத்தனைன்னு பார்ப்போம். 83 பாயிண்ட் ரீச் ஆகிடும். அதாவது நிஃப்டி ஃபீச்சரில் ஆப்ஷனில் பண்ணோம்னா 50% பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன், கீழ் நோக்கி வரும்போது புட் ஆப்ஷன், பஃபர் பாயிண்ட்ஸு முக்கியம். இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைன் கிட்ட வரல ஆப்ஷன் நோ ட்ரேட். ஒருவேளை நிஃப்டி ஃபீச்சரை பார்த்து நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா இந்த 2 சார்ட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, 2 சார்ட்டும் இருக்கீங்க. இந்த 2 சார்ட்டில் ஃபீச்சர் சார்ட்டில் பர்ஃபெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்ட ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. ஸோ அதே கேண்டில் நம்ம ஆப்ஷனில் எடுக்கிறோம். இப்போ இங்கேருந்து பை சைடே போயிட்டுருக்கு. நம்ம குறியிட்டு காட்டுறது ஆப்ஷன் சார்ட், கால் ஆப்ஷன். ஸோ இதனுடைய ஃபஸ்ட் டார்கெட் இங்கேயே ரீச் ஆகிடுச்சு. இதில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸு எத்தனைன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்டு 46 பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நிஃப்டி புட் ஆப்ஷன் நம்மளுடைய லெவல்கிட்ட டச் ஆகலை, நோ ட்ரேடு. நம்மளுடைய மெத்தடுக்கு வராமல் நம்ம ஒரு ட்ரேடு எடுத்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறதை விட அன்னைக்கு நம்ம மெத்தடுக்கு வரலன்னா ட்ரேட் இல்லைன்னு நினச்சிக்கிறது நல்லது. அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்துருக்கு. கேண்டில்ஸு லோ தாண்டி எல்லா கேண்டில்ஸும் செல் சைடு வந்துட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 127 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ்ட்டு ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் டச் ஆகலை. ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா இந்த லெவல்ஸ் கிட்ட ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்திருக்கு. இந்த லோ தாண்டி கேண்டில்ஸு செல் சைடு வரும்போது நம்ம செல் பண்ணியிருக்கலாம். இல்லைனா நம்ம லைன் கிட்ட வரல, நோ ட்ரேட். உங்கள் ட்ரேடிங் அனுபவத்தில் நீங்கள் நிறைய நாள் பார்த்துருக்கலாம். அதாவது ஃபீச்சர் சார்ட்டு இல்லைன்னா ஸ்பாட் சார்ட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கோம் கேண்டில்ஸ் எல்லாம். நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்திருப்போம், ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருப்போம். மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் எடுக்கணும் இல்லைங்களா? இங்கே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருப்போம், இதுவும் மேலே தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பாட் சார்ட்டோ ஃபீச்சர் சார்ட்டோ கொஞ்சம் இறங்கும் பாருங்க, நம்ம வாங்கின கால் ஆப்ஷன் ஃபுல்லாக ஸ்பீடாக இறங்கிடும். இது எதனால் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேகம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபீச்சருக்கும் கூட அது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்த பிறகு ஹவு டு ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதால தான் ஹவு டு ஜாயின் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சொல்லியிருப்பேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடரா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடரா அதை சொன்னீங்கன்னா அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோடைய லிங்க்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா தான் அது கீழே என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் என்ன சொன்னனோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஜாக்பாட் லெவல்ஸ் குரூப்பில் சேரலாம். தினமும் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல்ஸ் வரும். உங்களுடைய ட்ரேடிங் ரீசர்ச்சுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ வெல்கம் டு மை வாட்ஸ்அப். ஹாப்பி ட்ரேடிங். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.